தேசத்தை குறித்து, மாநிலத்தை குறித்து, மாநகரத்தை குறித்து கரிசனையாய் நாம் இருக்க நிர்பந்திக்கப்படுகிற இந்த சூழலிலே நித்திய நகரம், மாட்சிமிகு மாட்சிமை மிகு மோட்ச பட்டணத்துக்கு நாங்கள் செல்வோங்கிற பாட்டை பாண்டிங்க. இன்றைக்கெல்லாம் உட்காந்து பேசினாலும், பல நாட்கள் உட்காந்து பேசினாலும், பரலோக சிந்தை நமக்கு இன்னும் வந்த பாடில்லை என்பது ஒரு திகைப்பான, அதிர்ந்து போகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் நினைக்காமையாக இருக்கோம் அப்படின்னு நம்ம ஏத்தமாக வாயாடித்தனம் பண்ணுறதுல ஒரு வெற்றியும் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் மறக்கடிக்க செய்யத்தான் நம்மளை சுற்றி சோதனைகள் மலையளவான அளவுக்கு சாத்தான் எழுப்பி கொண்டே இருக்கிறான். பெட்ரோல் 3 ரூபா ஏறிடுச்சு. 3 ரூபாலேருந்து 4 ரூபா, 4 ரூபா வரைக்கும். டீசல் 4 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு. இந்தியன் ஆயில் பங்க்கில் மட்டும்தான் பெட்ரோல் 3 ரூபா, மற்ற எல்லாம் ப்ரைவேட் பங்க்ஸில் அதான் 4.5 ருபீஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட 105 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏறுதுன்னா விலைவாசி ஏறும். அதை சார்ந்த எல்லா துறை சார்ந்த எல்லா எந்திரங்கள், ஃபேக்ட்ரிஸ், ஸ்மால் ஸ்கேல், பிகர் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் விலைவாசி ஏறும். ஏற்கனவே விலைவாசி ஏறி இருக்கு. டிரான்ஸ்போர்ட் விலைவாசி ஏறும். கர்த்தராகிய இயேசு வரணும்னு நமக்குள்ளாக ஒரு பொதுவான ஒரு ஆவலும் இருக்க வேண்டும், ஞான ஆவலும் இருக்க வேண்டும். இப்போ கூட இந்த பாட்டை பாட, ராஜா வருகிறார் ஆயத்தமாகவும், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். அந்த ஆயத்தம் பிரசங்க அளவில் மாற்றம்தான் இருக்குது. உணர்ச்சி வசப்படக்கூடிய பிரசங்க அளவிலே மாற்றம்தான் இருக்குது. குறிப்புகளெல்லாம் தீர்க்கதரிசன குறிப்புகள், சரித்திர குறிப்புகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி திறம்பட போதிக்கக்கூடிய ஒரு போதக அளவிலே மாற்றம்தான் நிற்கிது. இதை இன்னொருவரோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து ஆம் இல்லை என்று சொல்வதற்கே இல்லை. இந்த அரசுக்காக நாம் ஜெபிக்கும்போது, இந்த அரசுக்காக ஆச்சு நம்ம இப்போலேருந்தாவது இன்னுமே கூட ஜெபிக்கணும். முந்தைய அரசுகளுக்கெல்லாம் நம்ம ஜெபித்தோமா என்பது வெளியில் சொன்னால் வைக்கும், உள்ளே வச்சுட்டா துக்கங்கிறது தான். வெளிப்படை தன்மையோடு வேர்ல்டு வைடாக, நேஷன் வைடாக, ஸ்டேட் வைடாக நடக்கிற நிகழ்வுகள் நம்முடைய யோகிதையை காமிக்குது. நம்முடைய உத்தமத்தின் யோகிதையை, தரத்தை மூஞ்சில் அடித்த மாதிரி, காரி துப்புன மாதிரி காமிக்குது. ஆனால் we think no end of ourselves, நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் குற்றப்படுத்தி காயப்படுத்தி காமிக்கும்படி சொல்லலை. யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்ப அளவிலேயே திருப்பி யோசித்து பாருங்கள். ஒரு பொது அளவிலே, ஒரு தேசிய அளவிலே, மாநில, மாநகர, ஒரு மாபெரும் குடியிருப்பு பகுதி, சபர்பனில் வாழ்கிற நாம இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்க போக, இயேசுவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எருசலேமை நோக்கி, எருசலேமின் மேல் வாஞ்சையாக இருந்து, எருசலேமின் மகாராஜாவின் மேல் வாஞ்சையாக இருந்து வாழ வேண்டிய ஒரு அழைப்போடு இருக்கிறோம், ஒரு நிர்பந்தத்தோடு இருக்கிறோம், ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இதெல்லாம் பிடிக்கல, முடியாதெல்லாம் பாயிண்ட் இல்லை. தெர் இஸ் நோ சாய்ஸ். இதையெல்லாம் பொறுத்து தான் நம்முடைய பேச்சு, இந்த இருவழி பேச்சு, 2-way கான்வர்சேஷன், ப்ரேயர் ஆண்டவரோடு இருக்கணும். இவ்வளவு காலம், நூற்றாண்டு காலங்கள், 1000ஆம் ஆண்டு காலங்கள் உருண்டோடின பின்னும் தேவன் எதிர்பார்க்கிற திறப்பின் வாயிலில் நிற்கிற மனிதர்களை தேவன்
காணவில்லையோ என்கிற திகைப்பு இருக்கத்தான் செய்து. இதை ஆர்பிஎம் நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும். இங்கே கட்டுக்கதைகளை கேட்க நீங்கள் வரல. எனக்கு கட்டுக்கதைகள் சொல்ல வரமாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது. அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய பெருமை தாழ்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜப தரிசனம். ஜப தரிசனங்கும்போது இந்த முணுமுணுக்கிற ஜபம் இல்லை. இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு 4 வார்த்தையை கோர்வையாக சொல்ல முடியல, 1000 ஸ்தோத்திரம் இடையில வந்துடுது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஜபத்தை நாமே விமர்சித்தால் தான் நமக்கே புத்தி வரும். தெளிவாக கடவுள்கிட்ட நம்மளால் பேச தெரியல. இப்போ எழுப்பப்பட்ட இந்த முதல்வர் விஜயை விமர்சிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ரொம்பவே இஷ்டத்துக்கு விமர்சிக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாமல் வாயை மூடிட்டு இருக்காங்க, அம்குனியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. புத்தியை அடகு வச்சுட்டு அவர் செய்யறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை மாற்ற ஒரு தனிப்பட்ட மனிதனை நான் இங்கு விமர்சிக்க விரும்பவில்லை. ஒரு ஜோதிடரை அமைச்சராக்கினார். அது பெரிய விமர்சனத்துக்கு முன்னாடி அதை நீக்கிவிட்டார். ஒரு அமைச்சராக வேண்டியவர், ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டியவர், ஒரு எம்எல்சி ஆக வேண்டியவர், ஒரு விஏஓ ஆக வேண்டியவர், ஒரு தாசில்தாராக இருக்க விரும்புகிறவர், அரசு பணித்துறையில் டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ படித்து பாஸ் பண்ணி வர ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், so on and so forth, அவங்களுக்கு சரியான கடினமான படிப்பு தான். அவங்களுக்கு புத்தி விவரம், விவேகம், விழிப்புணர்வு ரொம்ப தேவை. பர்சனலாக அவேர்னஸ் தேவை, சோஷியல் அவேர்னஸ் தேவை, நேஷ்னல் அவேர்னஸ் தேவை, விழிப்புணர்வு. இப்போது இந்த பொது அறிவை பற்றி, பொது வாழ்வை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல இங்கு வரவில்லை. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வீணானவைகள் நமக்கு வேண்டாம் என்கிற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை தெய்வாதீனமாக நான் வேகமாக இதை சொல்லிவிட்டால், நேரம் இருந்தால் அடுத்த ஒரு குறிப்புக்கு நாம் செல்ல இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது எது என்று. இவைகளிலே நமக்கு கவனம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. தளர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக இருக்கிறது, இணைப்பு பலவீனமானதாக இருக்கிறது, ஃபீபிள் கனெக்டிவிட்டி. ஜோசப் விஜய் என்கிறவர் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டில் வளர்ந்தவர் தான். ஆனால் அவர் முழுமையாக தன்னுடைய இறை நம்பிக்கையை இறை ஆண்மையோடு கூட தைரியமாக எடுத்து உரைக்கவில்லை. பேரை சொன்னார், ஜோசப் விஜய் ஆகிய நான். ஓகே, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருச்சபை மக்களுடைய பொறுப்பை பற்றி நான் இங்கு உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். திருச்சபை ஒழுங்காக இருந்தால் தேசம் ஒழுங்காக இருக்கும். இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்தால் உலகம் ஒழுங்காக இருக்கும். சபை ஒழுங்காக இருக்கும். சபை ஒழுங்காக இருந்தால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருக்கும். இந்த 3 தரப்பிலும் ஒழுங்கினங்களும் ஒழுசத்தனமும் ஊழலும் எல்லா போக்கடாத்தனமும் இருந்தால் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். நமக்கு வர ரிசல்ட்டை கொண்டு நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதில்லை. நாம் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் பிரசங்கங்களை தாண்டி, அறிவுரைகளை தாண்டி, தன்னார்வமாக பொறுப்புணர்ச்சியோடு விழிப்புணர்ச்சியோடு தேவனை எவ்வளோ முக்கியப்படுத்தி மையப்படுத்தி வாழ்கிறோமோ, உணர்ச்சி வசப்படும் விஷயங்களை தாண்டி, நம்முடைய உணர்வுகளின் அழுத்தத்தை, நிர்பந்தத்தை தாண்டி தேவனுடைய வார்த்தையின் உண்மையிலே நாம் எவ்வளவு நிலை நிற்க முக்கியப்படுத்தி அதை இயங்க தேவனுடைய வார்த்தையினாலே நாம் இயங்க நம்மை ஒப்புக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உலகம், பிசாசு, மாம்சத்தை ஜெயிக்கலாம். ரொம்ப விலையேற பெற்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ரொம்ப கூர்மையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். புதிதும் கூர்மையுமான பற்களுடைய எந்திரங்களாக உன்னை ஆக்குவேன். நீ மலைகளை நொறுக்கி அவைகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவா என்று ஏசாயாவில் வாசிக்கிறது போல இந்த ஷார்ப்னஸ் நமக்கு தேவை. கேரளாவில் முதலமைச்சர்
அவரும் ஒரு கிறிஸ்டியன். தமிழக சபாநாயகர் அவர் ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன், அவர் ஊழியக்காரருமே கூட அப்படின்னு. அதாவது லே மினிஸ்டர், முழு நேர ஊழியராக இல்லாவிட்டாலும் சரியான பகுதி நேர ஊழியராக பல ஆண்டுகளாக புருஷன் மனைவியாக இருந்து வேதாமத்தை தமிழகத்தில் விநியோகித்தவர்கள், கிராம ஊழியங்கள் செய்தவர். இப்பொழுதும் பதவிக்கு வந்தவொடனே 5000 வேதாமத்தை நான் விநியோகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு வாழுகிறவர். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கேரளா மினிஸ்டர் சதீசன், அவருமே இஸ் அன் ஆக்டிவ் கிறிஸ்டியன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார் என்று நாம் நன்றி சொல்ல வேண்டியது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் உடனே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஒரு சபாநாயகராக நியமித்தாலும், சபாநாயகருக்கு நல்ல அதிகாரம் இருந்தாலும், சரியான அதிகாரம் இருந்தாலும், அதிகாரத்தை பிரயோகப்படுத்தலாம், தயக்கமின்றி பிரயோகப்படுத்தலாம் என்பதெல்லாம் இருந்தாலும், ஒரு முதலமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு அந்தந்த மாநில முதலமைச்சருக்கு அந்த மாநிலத்தில் தேசத்தின் பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியன் பார்லமெண்ட்டுக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் ஒரு மாநில சபாநாயகருக்கு இருக்குது. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது கிருபை, பாக்கியம், தெரிந்தெடுத்தல், அழைப்பு. ஆனால் அந்த அந்தஸ்திலே தேவனை சார்ந்து வாழும் வாழ்வினாலே நாம் கொண்டு வர வேண்டிய தாக்கம், இம்பேக்ட், அதை நாம் கொண்டு வரத்துக்கு சராசரியாக உலகத்தில் சூழல் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு, 2 அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டன்சஸில் அது இருந்திருக்கு. ஆபிரகாமின் காலத்திலே லோத்து நிமித்தம் அவர் 5 விதமான ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி லோத்தை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க வேண்டியதாக இருந்தது. 300 தன்னுடைய கைப்படிந்த ஆட்களை கொண்டு. That's a marvelous influence. ஒரு பெண்மணி தெபராள், she could fight against the enemies. நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பினார், எதிரிகளின் மும்முரத்தை ஒடுக்கினார். இப்படி நாம் நிறைய பார்க்கிறோம். யோசேப்பின் காலத்தில் பார்வோன் யோசேப்பினுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு இருந்தான். பார்வோன் கடவுளுக்கு சமானமானவன். ஆனால் யோசேப்பை அறியாத, கேள்விப்படாத இன்னொரு பார்வோன் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு ராஜாவுக்கு மேலாக தேவனுடைய ஒரு அதீதமான அழைப்பை பெற்ற மோசேயின் மூலமாக 30 லட்சம் ஜனங்களான இஸ்ரவேலர்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணினார். அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை கொண்டு தேவன் செய்தவைகளும், செய்ய இருக்கிறவைகளும், செய்து கொண்டிருக்கிறவைகளும், அதை மதித்து தேவனுடைய கரத்திலே விட்டு கொடுத்த பாத்திரங்களுக்காக நாம் திறப்பின் வாயிலிருந்து இறைஞ்சி மன்றாட வேண்டும். தானியேல், அனனியா, மிஷாயல், அசரியா நெபுக்கத்நேசர் காலத்தில் இருந்தார்கள். தரியு ஆண்ட காலத்தில் இருந்தார்கள். கோரேஸ் ஆண்ட காலத்திலே நெஹெமியா, எஸ்ரா இருந்தார்கள். அகஸ்வேறு காலத்திலே ஒரு எஸ்தர் இருந்தாள். அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தங்கிறது தான் உங்கள் கேள்வியாக இருக்கணும். இருந்தாமே ஆச்சரியந்தான். இல்லை அந்த கேள்வி இல்லைன்னா அந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் நேரடியாக பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் முதலமைச்சருக்கும் அதை இந்த அதிகார வர்க்கத்தினருக்கு போய் ஆலோசனை சொல்ல முடியாவிட்டாலும் உங்கள் எதிர்ப்பின் குரலை, உங்களுடைய அபிப்பிராயங்களை, உங்களுடைய விமர்சனங்களெல்லாம் தெரிவித்தாலும் அதை செவிமடுத்து கேட்டு மாற்றங்களை கொண்டு வருகிறவர்கள் சொற்பமான பேர். செயல்படவே முடியாமல் அந்த பதவி நிமித்தம் கிடைக்கிற அந்த செல்வாக்கை இழந்து விடக்கூடாது என்று நினைக்கிறவர்களும்
இருக்கத்தான் இருப்பார்கள். அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஏனென்றால் ஜனநாயக நாட்டில் நாம் மக்களுடைய வாக்கினால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். கவனிக்கணும், நான் இங்கே அரசியல் பேசவில்லை. தேவனுடைய தெரிந்தெடுத்தலால் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிகாஸ் God chose us to be the children of God, we are children of God. We are servants of God in various cadres and various positions. மக்களுடைய வாக்கினாலே தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த அதிகாரிகள் மக்களின் வாக்கே மகேசனின் வாக்குன்னு சும்மா ஒரு பெரிய பீத்தல ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த பதவியின் மோகத்திலே, அந்த பதவியின் ஆதிக்கத்திலே, அந்த பதவியின் செல்வாக்கிலே தங்களை மறந்து விடுகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த மக்களான நம் அனைவரும் ஒவ்வொரு நிலையிலே, ஒவ்வொரு அந்தஸ்திலே, ஒவ்வொரு அளவிலே நாம் எதிர்ப்பை தெரிவித்தால் இவர்களை பதவி இறக்கம் செய்யலாம், இம்பீச் பண்ணலாம். அப்படித்தான் இந்த ஜோதிடரான நியமிக்கப்பட்ட ஒருவரை பதவி நீக்கம் உடனே ஒரே நாளிலே நீக்கினார். எல்லாம் இப்படி நடந்து விடுமா என்று யோசித்தால் கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனாலுமே ஆச்சரியந்தான். அப்படி ஆனாலும் கூட ஆச்சரியந்தான். இப்போ நாம் பார்க்கணும், வேத வசனத்தினுடைய ஆளுமைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நமக்கு வாக்கு போட்டது ஒரே வாக்கு தான், சரியான வாக்கு. தேவனே நம்மை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, சாத்தான் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, நம்ம ஜென்ம எதிரி. நமக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க நம்ம இந்த தேதியில் தேவனே நம்மை தேர்ந்தெடுத்ததுனால நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய மாம்சத்துக்கும் சதைக்கும் உள்ளானவர்களாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தோடு நம்மை இணைத்திருக்கிறார். இதை மாத்திரமே பேசிட்டு இருந்தால் எனக்கு செய்தியே ஓடாது. ஆனால் மோசேயிலிருந்து ஆபிரகாமிலிருந்து மோசேயிலிருந்து இப்படி எழுப்பப்பட்ட இறைவாக்கினர்கள், நியாயாதிபதிகள், எல்லாரையும் தாண்டி கிறிஸ்து இயேசுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்த்தி இருக்க பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய சிம்மாசனத்தையும் தேவனுடைய தர்பாரிலும் பேசும்படி, முகமுகமாய் பேசும்படி, எடுத்து உரைக்கும்படி, பரிந்துரைக்கும்படி, ஜெபிக்கும்படி, கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி அவர் சித்தத்தை பூமியிலே பிரகடனப்படுத்துவதற்கு நமக்கு இன்னும் வாயில்லை. ஒரு பாட்டு இருக்குல்ல, அவர் போல் பேசிட நாவில்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. இவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம், வேர்ல்டு வைடாக ஜெபிக்கிறோம், வேர்ல்டு கவர்மெண்ட்காக ஜெபிக்கிறோம், அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், அந்தந்த ஸ்தல சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். மாற்றம் உலகம் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், உலகால்கள் யாவும் முடங்கும் என்கிற அளவுக்கு இன்னும் தாக்கம் ஏற்படவில்லை. ஆனால் அது ஏற்படத்தான் போகிறது. அது மாறாத இயேசு கிறிஸ்துவின் வாக்கு. அவர் பார்த்துக்கிட்டுங்க, அவர் அதை பார்த்துக்குவார். நம்முடைய நிர்விசாரத்துக்கு அளவே இல்லை, நம்முடைய துணிகரத்துக்கு அளவே இல்லை, நம்முடைய கவனக்குறைவுக்கு அளவே இல்லை, நம்முடைய சுயநல கேட்டுக்கு அளவே இல்லை. நாம் இவர்களை விட மேன்மையான விசேஷமான ஒன்றுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு, கிரயத்து கொள்ளப்பட்டு, விலை கொடுத்து சொந்தமாக்கி கொள்ளப்பட்டும் ஆக்கப்பூர்வமான எதையும் நம்ம செய்யலை. சிறிய தனிப்பட்ட வாழ்வில் இன்னும் ஜெயத்தை நாம் நிலைநாட்ட முடியல. ஓயாமல் ஒப்பாரி தான் நம்ம வாழ்வில், புலம்பல் தான், பாவ மன்னிப்பு தான், ஒப்புரவாகுதல் தான். இட்ஸ் ரியலி பேத்தட்டிக். பரிதாபமான நிலையில் இருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம்தான் இயேசுனிடத்தில் வாயை திறந்து 10 குறிப்பில் 9 குறிப்பு இம்மைக்காக மாத்திரம்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு குறிப்பு கூட பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் ஜெபிக்கிறோம் மறுமையை குறித்து. நம்மை பற்றி மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை பற்றி.
நம்முடைய புருஷனை பற்றி, மனைவியை பற்றி. போதிக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, கேட்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறோம். அதனால் உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, 2 பேரும் தோப்புக்கரணை போடலான்னு இப்படி தான் சமரசத்தில் வண்டி ஓடிட்டுருக்கு. அண்ட் we are so satisfied. ஜெபிக்கும்போது ஒரு காட்சியில் ஒரு உதாரணத்தை குறித்த நினைவு வந்தது. பால் காய்ச்சிற பாத்திரத்தில் நல்ல சில்லுன்னு இருக்கிற ஒரு தண்ணி, ஜில்லுன்னு இருக்கிற ஒரு தண்ணி, ஐஸ் வாட்டரை வச்சுட்டு அதை சிம்மில் வச்சு மெதுவாக சூடேற்றி வைக்கும்போதே அந்த ஜில்லுப்பு சில்னஸ் ரொம்ப சீக்கிரத்தில் குறைஞ்சிடாது. அப்போ அதுக்குள்ளே ஒரு தவக்களை போட்டால், தவக்கலையே சம்திங் தட் கேன் சர்வைவ் ஹாப்பிலி, அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம சூடேற்றும் போது அந்த வெதுவெதுப்பாக இருந்து அந்த சூட்டில் அது பழகிடும். அதுக்கு தெரியாது. நாம் ஆரம்பத்தில் இருந்தபோது என்ன ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்தது போல், ஏசியில் இருந்தது போல் இருந்ததே, அது என்னமோ பவர் கட் ஆகிடுச்சு போல இருக்குது, என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது. அதுக்குள்ளே மைண்டில் அதிலே இருந்து அந்த வார்ம்னஸ், அதான் அந்த நீ அனலாயும் அல்ல குளிராயும் அல்ல, நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே உன்னை நான் வாந்தி பொண்ணி போடுவேன்னு தேவன் இறைவனே சொல்லியிருக்கிறார். மந்தையின் பிரதான மேய்ப்பர், சபைகளின் நடுவிலே உலாவுகிறவர், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், தூய ஆவியானவர், திரியேக தேவனுடைய முழு ஆளுமையோடு இருக்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் அந்த 7 churches in the book of Revelation. நமக்கு பழகி போயிடுறோம். இப்படி ஜெபித்து வந்து போக ஆவிக்குரிய சொற்றொடர்களை உபயோகிக்க, கிளிஷே ஸ்டேட்மெண்ட்ஸ் உபயோகிக்க, we are so happy. அதை கொஞ்சம் இமோஷனலாக கச்சா முச்சா தட்டா புட்டான்னு அந்நிய பாஷையை பேசி அப்படி ஸ்பைசியாக சொல்லிட்டா we think we have done our job. எலியாவுக்கு என்ன நிலைமை இருந்ததுன்னா, ராஜாவிட்ட உனக்கு நான் பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கா என்கிட்ட கேளு அப்படின்னு. Do we have அந்த சந்தேகத்தோடு கேள்வி எழுப்ப வேண்டாம். நாம் தேவனிடத்தில் பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்கிறது இரண்டாவது பட்சம், அதிகாரம் இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை. We do have an authority with God, but submissive authority. விட்டு கொடுத்து பணிவை காண்பிக்கும் ஒரு உரிமை குரல், அதை தேவன் கேட்கிறார். வசனத்தை கொண்டு தேவனிடத்தில் தைரியமாக பேசலாம், வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்னு அவரே கூப்பிட்டுருக்கார். லெட்ஸ் ரீசன் டுகெதர். இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன அளவுக்கு இவங்களால் நன்மை கொண்டு வர முடியும் தமிழகத்துக்கு, கேரளத்துக்கு, அவ்வளோதான் செய்ய முடியும். நல்லா இப்போ கவனிக்கணும், தூங்காமல். ஆஹா, டப்பு கிடைக்குது, 1000 ரூபா கிடைக்குது, 1000 ரூபாய்க்கு இல்லை 2500 கிடைக்குது, அவ்வளோ கிடைக்குது, இது கிடைக்குது, பஸ்ஸு ஃப்ரீ, அது இதை யோசித்து உலக மக்களை போல் ஏமாந்து போகாதீங்க. அவன் கொடுக்கலன்னா அவன் கொதிக்கிறான், பார்த்தீங்களா? கொதிக்கிறான். எப்படா வெட்டி விடலாம், எப்படா இறக்கலாம் இவனை பதவியிலேருந்துன்னு ஒத்த காலில் நிற்கிறானுங்க, சதி பண்ணுறானுங்க. ஐயோ சொன்னதெல்லாம் செஞ்சிருவான் போல இருக்கு, அடுத்த 5 வருஷம் ஆண்டுருவான் போல இருக்குன்னு இன்னும் எதிர்கட்சிக்கு கவலை, ஆளுங்கட்சிக்கு என்னத்தை வேட்டு வைக்க போகிறானோ கவலை. அதை விட தமிழகத்தை கபலீகரம் பண்ணணுங்கிற இந்த பெரிய வலு சர்ப்பம் மத்திய அரசில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு நமக்கு இந்த விடுதலையின் வாழ்வு, இந்த ரட்சிப்பின் வாழ்வு, இந்த தூய வாழ்வு, இந்த உயரிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் வாழ்வு இல்லை. அத்தனை துராக்கிரமர்கள் மத்தியிலே கோரேசுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலர்களோடு கலந்து ஆலோசிக்காமல், இஸ்ரவேலின் இறைவாக்கினர்களோடு கலந்து ஆலோசிக்காமல், ஒரே ஒரு இறைவாக்கு உரைக்கும்படி ஏசாயாவுக்கு அனுமதி தந்து கோரேசை பற்றி 43 அதிகாரத்தில் ஏசாயாவில் சொல்கிறாரு. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஜனத்தை விடுதலை செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்களும் அதிகாரிகளும் அந்தஸ்தில் இருந்த தலைவர்களும் கையால் ஆகாதவர்களாய் போன பிற்பாடு ஆண்டவர் கோரேசை எழுப்புகிறார். நேசார் விடுதலை கொடுக்கவில்லை, ஆனால் நேசாரை ஆண்டவர் ஒட்ட நறுக்கி வச்சிருந்தார்.
ஆனால் நெபுக்கத்நேசர் காலம் முடிஞ்ச பிற்பாடு ஆண்டவர் பாபிலோனின் சிறையிருப்புக்கு தன்னுடைய ஜனத்தை கொண்டு போனார். எல்லா துராக்கிரதம் பிடித்த சக்கரவர்த்திகளை ஆண்டவர் ஒட்ட நறுக்கினார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையானாலும் அது தேசளாவிய உலகளாவிய பெரிய விடுதலையாக மாறவில்லை. தேவனால் என்ன செய்ய முடியும்? தேவனை தேடுகிறவர்கள் இருந்தால் உபவாசிக்க, நானும் என் தாதிமார்களும் உபவாசம் செய்கிறோம், சூசானில் இருக்க எல்லாரும் உபவாசம் பண்ணட்டும் அப்படின்னு எஸ்தர் செய்தி அனுப்பியிருந்தாள். இதெல்லாம் பிரசங்க வாக்கியமாக நின்றுருச்சு. வாட் டு ஐ கேர்? எனக்கு எதுக்குங்க இந்த தலையெழுத்து? எனக்கே 1000 பிரச்சனை, எனக்கே இங்கே கிடைக்குது அங்கே கிடைக்குது, இது முடியல அது முடியல. ஆனால் நம்ம வி வாண்ட் டு அப்சல்யூட்லி என்ஜாய். கூத்தடிக்கிறதுக்கு மாத்திரம் எல்லா கூட்டம் வந்துடுது. கோயிலுக்கு வராத கூட்டம், கோயிலுக்கு வர்ற கூட்டம், வந்து போகாத கூட்டம், பின்மாறின கூட்டம், எல்லா கூட்டமும் எல்லா கல்யாணத்தில் பார்க்கலாம், வீடு தரப்பில் பார்க்கலாம், சோஷியலைசிங் இவெண்ட்ஸில் பார்க்கலாம், சந்தையில் பார்க்கலாம். சாவு வீட்லையும் பார்க்க முடியாது எல்லாரையும். சாவை கொண்டாலே எனக்கு பயம். வேர் ஆர் வி ஆர்? சபையே எப்படி இருக்கோம்? எங்கே இருக்கிறோம்? நீங்களும் உங்கள் பெத்த பிள்ளைகளும் உங்கள் புருஷனை எப்படி இருக்கீங்க? உங்கள் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது? உங்கள் ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்குது? உங்கள் கமிட்மெண்ட் எப்படி இருக்குது? உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குது? உங்கள் மெச்சூரிட்டி எப்படி இருக்குது? நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? மண்டையில் ஏறுதா? யூ ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் டூயிங் சச் அ கேதரிங். பாருங்கள், மழைனா உட்காந்துடுறாங்க. இந்த மழைனா அந்த கல்யாணத்துக்கு வராமல் போயிருப்பாங்களா? வீட்டுக்கு ஒருத்தராவது போயிருப்பாங்களே இல்லையா? மொய் வைக்கிறதுக்கு நான் வச்சு போயிருப்பாங்களே இல்லையா? மழைனா வேலைக்கு போகாமல் இருப்பாங்களா? ஆப்சண்ட் ஆனால் ரிமார்க் ஆயிரும்ல, இன்க்ரிமெண்ட் கட் ஆயிரும்ல. யாரை ஏமாற்றிக்கிட்டு வாழ்கிறோம்? யாரை நம்ம யார் கண்ணில் மண்ணை தூவ யோசிக்கிறோம்? ஒரு குடும்ப நிர்வாகத்தில் சரி பங்கு வகிக்கிற நீங்கள் வீணானவைகள் நமக்கு வேண்டாம். வீணான பக்தி, வீணான ஆராதனை, வீணான பேச்சு, வீணான புகழ்ச்சி, வீணான பெருமை, வீணான வார்த்தை, வீணான அலுவல், வீணான ஓட்டம் எல்லாம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வர அந்த பொல்லாத பாவங்கள் வந்துட்டு நாம் தேவனை எவ்வளோ உயர்த்தி பாடினாலும் ஸ்தோத்தரித்தாலும் நம்முடைய ஆராதனை வீணானது. இந்த ஒரு கட்டடத்துக்குள்ளே நம்ம செலவழிக்கிற அந்த ஒரு 40 மினிட்ஸ் சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக துதி பாடல்களை பாடுகிறோம். அதுதான் பெருசாக ஆராதனை நினைக்கிறோம். ஆராதனைங்கிறது வாழ்க்கையின் பாணி. அது எவ்வளோ தான் போதித்தாலும் இன்னும் மண்டையில் நமக்கு இல்லை. அந்த நேரத்தில் நம்ம கூடி வந்ததும் பாடினதும் சர்ம எழுச்சி அடைந்ததும் பெரிய விஷயமாக மனசில் சுமந்து கணக்கு போட்டு பார்க்குறோம். தப்பா ரைட்டா, முழுமையாக குறைவா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே லேடிஸ் மீட்டிங்கில் பாடுற பாட்டை நினச்சி 4 சோத்திரத்தை சொல்கிறதில் நீங்கள் டோன்ட் யூ பி சாட்டிஸ்ஃபைட். கடந்த 2 நாட்களிலே மேபி 3 டேஸ்க்குள்ளே இந்த எல்லையில் இரண்டு இடங்களுக்கு நான் போக வேண்டி நேர்ந்தது. அந்த இடத்துக்குனே போகலை, ஒரு சில இடத்துக்கு போனேன். போகிற வழியில் இருந்தது. இந்த எல்லையில் இருக்கிற 2 பேர் என்னை சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பாஸ்டர்னு கூப்பிட தெரியாமல் சபை பெண்களானவங்களை பற்றி குறை சொல்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடு ஏறி புரணி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பான ஒரு இடத்துல சபை விட்டு போய்விட்ட ஒரு வீட்டில் சபை பெண்கள். அது பெரிய கடவுளை இறக்கம்தான் என்னுடைய சுவாபத்துக்கு. என்னை அறியாமல் நான் பொறுமையாக வாயடக்கமாக இருந்து, அப்படிங்களா, கண்டிப்பாக விசாரிப்போம், டோன்ட் வரி, நன்றி. ஒரு இடத்துல இல்லை, இங்கேருந்து 1 கோடி
அங்கேருந்து இன்னொரு கோடி, இன்னொரு இடம். ஓ டியர், ஏறக்குறைய 3 இடத்துலையும் சொல்லப்பட்ட விஷயங்களின் ஒரு மைய கருத்து புரணி. எப்படிங்க இந்த சபை உருப்படும்? எப்படி உங்கள் வாழ்க்கை உருப்படும்? நீங்கள் தேவனை பற்றி பரிசுத்தர் சொல்லிட்டு அவரை கொச்சப்படுத்துகிறீங்களே, பரிசுத்த குலைச்சல் ஆக்குறீங்களே. உங்களுக்கு எப்படி நான் இவரும் தெரியும்? அதெல்லாம் சொல்லாதீங்க சார். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். ஆனால் பெருசாக குறை சொல்லி ஏதோ சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க சார். இப்படி இருந்தால் எப்படி எங்களுக்கு உங்கள் கூடுகை மேல் நம்பிக்கை வரும், உங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வருங்கிறாங்க. அதனால தான் நான் ரொம்பவே எதுவுமே பதிலே பேசலை. அவங்க என்ன தான் சொல்ல வராங்களா முதல்ல கேட்கணும்ல. அவங்கள வாயடைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, வேலையை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. பிச்சு விடுவேன். இன்னொரு தடவை பேசுனீங்கன்னா அப்படி மிரட்டுறதுக்கெலாம் அதெல்லாம் என்ன பிரயோஜனம் எனக்கு? அவங்களுக்கு நான் என்ன கூலி கொடுத்தேனா? இல்லை யாரோ கூலி கொடுத்து என்கிட்ட அதை சொல்கிறாங்களா? இந்த எல்லையில் உங்களை கவனிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கவனிக்கிறாங்க. உங்களோட பழகியே உங்களை கவனிக்கிறாங்க. சொல்கிறாங்க, சபைக்குள்ளே வந்தால் காது கேட்கல சார், கூட்டத்தில் தான் அப்படி பேசுகிறீரு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனால் முடிஞ்சவொன்னே அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஐயோ என்ன, எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. இங்கே அவங்க கண்ணில் சிசிடிவி இருக்கா, அவங்க என்ன கேமரா என்னன்னு தெரியலையே. வாட் இஸ் கோயிங் ராங் வித் ஆர்பிஎம்? யோசித்தேன். நான் கூட ஒரு பொம்மநாட்டி மாதிரி இல்லை, இந்த துளுக்கச்சிங்க மாதிரி ஒரு கோஷா போட்டுட்டு ஒரு பொம்பளை மாதிரி போயிருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது. உங்களுக்கு பயபக்தி இல்லை, தெய்வ பயம் இல்லை, துணிகரம் துணிகரம் துணிகரம். அந்த கல்யாணத்தில் கூட வெளியே வந்தவொடனே கேட்குறாங்க, அந்த மரத்தடியில் எனக்கு ஸ்பாட்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த பேர் என்ன, OFT கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அங்கே தான் கார் நிறுத்தினாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க அப்படி இப்படி நவுந்துட்டாங்கன்னா காரை எடுத்துட்டேன் நான். ஐயோ என்னடா இது ஒண்ட இடம் இல்லையே. And you think no end of yourself. Shame on you. பரலோகம் பார்க்குது, உங்களோட வாழ்கிறவங்க குடியிருப்பு மக்கள் அவங்க யோகிதையை பார்க்குறாங்க. பேச விட்டுருந்தா பதில் சொல்லியிருந்தா நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே எச்சாதெல்லாம் துப்புறாங்க, இன்னும் துப்புங்க அப்படின்னு சொல்லி எப்படி வாங்கிக்கிறது? வீண் வார்த்தைகள், வீணான ஆராதனை. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Book of Matthew's Gospel, chapter 15, verse 19. வார்த்தை வயிற்றுக்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலேருந்து வெளியில் வர்றது தான் தீட்டுப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைப்பாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இது ஒரு தருணம் இல்லைங்க, பல தருணத்தில் இதை நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அவங்க தப்பு செய்யலையா, நம்மளை தப்பு சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, அவங்க ஆண்டவர் பிள்ளை இல்லைங்கிறது நமக்கு பெரிய தலையில் உருட்டி வச்ச பெருமையான ஒரு பார்வை இல்லையா? கர்த்தர் நம்முடைய அருவருப்புகளை மூடுகிறார் அவர் இரத்தத்தினாலே, அது நமக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு இயேசுவின் ரத்தம் நம்ம மூடினது அவனுக்கு தெரியலையே. இந்த வார்த்தை வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தைகள் வரலாமான்னு கேட்குறாங்க. ஜேசில் நடந்த பல
நிகழ்வுகளிலே பல இடங்களில் they have asked me. நான் எந்த இதுக்கும் நான் மறு உத்தரவு சாரி சார், தப்பு தான், மன்னிங்க, மனுஷங்க தானே. இல்லை சார், அதெல்லாம் ரைட்டு, மனுஷங்கள்ட்டீங்க. எப்படி நாங்கள் நம்புறது, எப்படி வர்றது, எப்படி ஐக்கியப்படுறது? இப்படி தான் அவங்க இயேசு சொல்கிறாரா? இயேசுவை பிடிக்கிறான். அடப்பாவி, அவரே பண்ணார். நம்ம பண்ணுற அருவருப்பான, நம்ம வாழ்கிற இந்த ஒழுசத்தனமான வாழ்க்கை, வாய் உங்களுக்கு ஒரு நார வாய்ங்க. உங்கள் வாயால் தான் உங்கள் குடும்பம் இப்படி இருக்குது. உங்களை காற்று வச்சுருக்கனால நீங்கள் உருப்படியாக இருக்கீங்க, இல்லைன்னா உங்களை ஒழிச்சிடுவார், அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவார். நீங்கள் இந்த லட்சணத்தில் பரலோகத்துக்கு போவீங்க நீங்கள் நம்புறீங்களா? கிருபையை பற்றி பேசி, கடவுளுக்கே கிருபையை பற்றி பேசி சொல்லி காமிக்கிறீங்க. இரக்கத்தை பற்றி அவருக்கு என்னமோ நிதானம் இழந்து போயிடுச்சு, தண்ணி போட்டுட்டு பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. புருஷனும் மனைவியுமாக, பிள்ளைகளுமாக ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. மறுபடியும் பண்ணுறீங்க. அதனால தானே இவ்வளோ வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஷாக்ஸ் தான், சர்ப்ரைஸே இல்லை. அதிர்ச்சி. ஐயோ, நான் சமீபத்திலாம் யோசித்தேன், இந்த வீட்டை நைஸாக அப்படி இப்படி பேசி பார்த்து விற்றுட்டு திரும்பி டவுனுக்கே போயிடலாம். அப்போ நம்ம கூட வாழ்கிற இயேசு எப்படி ஃபீல் பண்ணுவார்? நான் ஆஃப்டர் ஆல் விழுந்து போன ஒரு மனுஷன், 84 கிலோ மண். எனக்கு இப்படி தோன்றதே நான் நியாயப்படுத்திக்கல. ஆனால் நமக்குள்ளே வாழ்கிற இயேசு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருப்பார். நாம் நடமாடும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஐயோ, நிறைய சொன்னால் உங்களால் இங்கே உட்கார முடியாது. உங்களுக்கு தான் சூடு சொரண மானம் வெக்கம் எதுவுமே இல்லையே, எல்லாம் விற்று போட்டாங்களா தானே உட்காருங்க. வெட்டி வீம்பு தான் உங்கள் வாழ்க்கையில், வெட்டி ரோசம், வெட்டி வீம்பு தான், வீராப்பு தான். ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் வீரத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் திருந்தி வாழறதுக்கு தெளிவே இல்லையே, தீர்மானமே இல்லையே. அதனால் என்ன வேணாலும் வாங்கிக்குவீங்க, இல்லைன்னா விருட்டு எஞ்சி போவீங்க, தின்னுட்டு வாயை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த 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 பாணி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒருத்தராக தானே இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் தான் இங்கே இருக்கிற மீதி குடும்பத்துக்கு நீங்கள் தான் முன்மாதிரி. வயசானாலும் உங்களுக்கு புத்தி மாறலை, இளவெட்டுகளுக்கும் புத்தி மாறலை. ஸ்கேரி, பயமாக இருக்குது. வீண் பேச்சு. 1 தீமோத்தி 6:20, இந்த புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் தீமோத்தி. இதெல்லாம் சபை ஆரம்பிச்சிருந்து அத்தனை முறை உங்களுக்கு நாங்கள் வேதத்திலேருந்து எடுத்து காண்பித்துக்கிறோம். நம்ம கையில் தானே அவங்கவுங்க வேதம் இருக்குது. என்ன வாசிக்கிறோங்க? ஓ தீமோத்தேயுவே, ஓ ஆர்பியமே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. எங்கள் வீட்டை கட்டும்போது வேலை செஞ்ச ஒரு கட்டட தொழிலாளி இப்போ அந்த கல்யாணத்தில் கேட்குறார், நிற்க வச்சு. எல்லாம் மரியாதையை தான் கேட்குறாங்க, யாரும் நம்மக்கிட்ட தடபுடலாம் பேசுகிறதில்ல. என்னங்க சாமி இப்படி? எல்லாம் சரியாயிரும், டோன்ட் வரி. அவர் என்ன சொல்கிறாரு? கடன் வாங்கினானுங்க, கடனே கொடுக்கல. ஐயோ, கல்யாணம் பண்ண வந்தோமா, இங்கே பஞ்சாயம் பண்ண வந்தோமான்னு ஆயிடுச்சு. யார் எவருன்னு உங்களுக்கு புத்தி ஓடிட்டுருக்கோம். இது உங்கள் வேலை இல்லை. உங்கள் ஒழுசத்தனத்தை விட்டு வெளியே வாங்க. எவனோ சொல்லிட்டு போகிறான், எவ்வளோ சொல்லிட்டு போகிறா. உடனே நீங்கள் நிற்க வச்சு நாக்க நறுக்கிடுவீங்களா? உடனே உங்கள் தீங்கு தீந்துருமா? உங்கள் பொய் பித்தலாட்டம் மாறிடுமா? இந்த மாதிரி தான் இந்த சபையில் யோசிக்கிறீங்க. நான் பார்க்குறேன், எத்தனை வருஷமாக பார்க்குறேன். உண்டு இல்லை நான் ஆக்கிவிடுவேன்னு தானே போய் என்ன ஆர்கியூ பண்ணி என்ன ஜெயிக்க போகிறீங்க? ஒரு அவிசுவாசிகளும் உங்கள் விஷயம் பதிஞ்சிருச்சே, அதை உங்களால் அழிச்சிட முடியுமா? ஆளை வேணால் வெட்டலாம், நாக்கை வேணால் வெட்டலாம்,
வேறு என்னத்தை பிடுங்க முடியும் உங்களால்? நீங்கள் இந்த எல்லையில் இனி அந்த நிந்தையோடு தான் வருவீங்க. உங்கள் பேச்சு மாறினாதான். அந்நிய பாஷை பேசுகிறீங்க, யாக்கோபு சொல்கிற மாதிரி ஒரே வாயிலேருந்து துதித்தலும் சபித்தலும் வருது. அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கிறாரு ஒருத்தர். கேட்க சைக்கிள் சார், இப்படிலாம் கூட சபையில் உண்டான எதுவுமே என்னால் பேச முடியல. என்னை விடுங்கங்க, நான் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தன். ஆனால் இந்த பேச்சு தவிர, ஆனால் இயேசு எப்படி ஃபீல் பண்ணுவார் அதை யோசிங்க. ஆவியான எப்படி ஃபீல் பண்ணுவார்? நமக்கு எதுக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை? எதுக்கு உங்களுக்கு மரியாதை? தூக்கி போட்டு மிதிக்கலாம், அவங்கள தடையும் தெரியாமல் மிதிச்சு போடலாம். அதான் நம்ம யோகிதை. உன் தாய் ஏத்தித்தி, உன் தகப்பன் ஏமோரியன். உன்னை விரும்பாமல் அருவருப்பாயிருந்தால் வெளியே தூக்கி எறிஞ்சாங்க, நீ இரத்தத்திலே கிடந்தாய், உன்னை கண்டு நீ பிழைத்திருன்னு நான் இறக்கமாக சொன்னேன். அந்த யோகியத்தில் தான் நம்ம கூடி வரோம். வீண் பேச்சு. நீங்கள் ஜெபிக்கவே கூடாதுங்க, கூடி கூடி பேசத்தான் செய்றீங்க. யூ டோன்ட் டாக். எவ்வளோ சவால்! ஹவு மெனி சேலஞ்சஸ் ஆர் இன் திஸ் செட் ஆஃப் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். சோஷியல் அவேர்னஸ் எவ்வளோ கொடுக்குது. நேஷ்னல் அவேர்னஸ், இட்டர்னல் அவேர்னஸ், நித்திய விழிப்புணர்வு, தேச விழிப்புணர்வு, மாநில விழிப்புணர்வு, மாவட்ட விழிப்புணர்வு, பெண்களுடைய விழிப்புணர்வு. கேட்கணும், ஆண்டவரே ஞானம் தாங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு எனக்குள்ளாக இந்த நீ ஜெபிக்க, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. பாடுபடுகிற மக்கள் விடுதலையாக வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம். பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம். வீண் புகழ்ச்சி. கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்து பல்லு இழிக்காதீங்க. அதனால் நாலிம்பிலியை கட்டிட்டு வராதிங்க. தொம்ம குத்தாடி மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரானா, பட்டு பீதாம்பரத்தை கட்டிட்டு வந்துட்டு நீங்கள் நார்மலாக இருங்க. பி யுவர் செல்ஃப். உங்களுக்கு வர வேண்டிய மரியாதை தானாக வரும். உங்களுக்கு வர வேண்டிய புகழ்ச்சி தானாக வரும். சோஷியல் பிளேஸில் எப்படி வரீங்க, சபைக்கு எப்படி வரீங்க, பெண்கள் கூட்டத்துக்கு எப்படி வருங்க, உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாதா? அது மாத்திரம், அது மிகவும் அற்பத்திலும் அற்பமான ஒரு எக்ஸாம்பிள். வீண் புகழ்ச்சி. நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது செய்ததாக யோசிக்காதீங்க. பேசாமல் இருக்கும்போது பேசினதாக யோசிக்காதீங்க. மிகைப்படுத்தாதீங்க, முன்னிலைப்படுத்தாதீங்க. உடனே உங்களை தாங்கி தடுக்கி தொங்கி முன்னாடி வாங்க அக்கா, வாங்க அத்தை, அண்ணி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இல்லை எப்படி பார்க்குற? இதெல்லாம் நான் வந்து வீடியோ பிடிச்சிட்டேன். அவன் தனியாக ஒரு வீடியோ பிடிக்கிறேன், நான் இதெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். கையும் மெய்யுமா அவங்க மூஞ்சியில் காமிக்கணும் அந்த கன்றாவியை. அதுக்கு என்ன பண்ணுறது? நாங்களாம் மனுஷால் தானே அப்படி சொல்கிறதுக்கு தான் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. ஐயோ நான் இந்த தவறை பண்ணேங்கிற அறிவு இருக்காது. யூ டோன்ட் வாண்ட் டு ஓன் யுவர் மிஸ்டேக், யுவர் ஃப்ளாட் லைஃப். வீண் பெருமை. பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒன்று சொல்லட்டுங்களா? நீ ஓயாத உங்களுக்கு எனக்கு உயிர் போகிற வரைக்கும், புத்தி சாதனை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என் மேலே உரிமை உண்டு. கீழே போட்டு மிதிக்க, செருப்பால் அடிக்க, காரி துப்ப. ஆனால் நீங்கள் ஒருத்தர் எப்படி தெரியுமா மதிக்கிறீங்க? உங்களுடைய அந்தஸ்தை பார்த்து தான் மதிக்கிறீங்க. ஆமாம், உங்களுக்கு வேணும்னா
ஒருத்தரை போய் அப்படியே குலைவீங்க வேலையாகணுன்னா, அதுக்கப்புறம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறீங்க. காரிய கிறுக்கிங்க, காரிய கிறுக்கர்கள். இன்னொன்று சொல்கிறேன், கோபம் வரும், கண்டிப்பாக வரும். எரிமலை மாதிரி கூட வெடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சராசரியாக தான். அதனால் ஆண்கள்லாம் ரொம்ப யோகியர்கள் சொல்லலை. ஆண்களை விட பெண்களை பற்றி தான் ஏராளமான புகார் சபையில். சபை ஆண்கள் மூலமாகவே கூட. எல்லாம் திருத்திக்கோங்க. இப்படி சொல்லிட்டாருன்னு பெரிய இடமா ஒரு குழிக்குள்ளே பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்காதீங்க. இதுக்கு தான் நான் சபைக்கே வருதில்ல. ஐயோ, நீங்கள் வந்து அப்படியே இங்கே எல்லாமே மகிமை இறங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு, பிடிக்க முடியாமல். நீங்கள் வராத நிறுத்திக்கிட்டீங்கன்னா அது அந்த நீர் ஊற்றோ அந்த ஊற்றோ அடைஞ்சு போயிடும்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி மட்டித்தனமான பீத்தலான எண்ணத்தெல்லாம் தூக்கி எறிங்க. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இதெல்லாம் வாட வருது. உங்கள் இந்த ஓட்டையெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தெரியுது. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே தெரியுது. ஆண்டுகளாக இருந்தாலும் தெரியுது, நடுத்தர வயது உள்ளதானாலும் தெரியுது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரிலும் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். நம்ம பிள்ளைகள் யாராவது நம்ம பெரிய சபையில் வந்து யாராவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வாழ்க்கை ஏதோ ஒரு வளத்தில் வந்து அப்படி தான் போயிட்டு இருக்கீங்க. ஆம்பளை பசங்களோ பொம்பளை பிள்ளைகளா, அது நீங்கள் உங்கள் பிள்ளைகளே ரொம்ப சூப்பராக, அதாவது வழக்கமாக ட்ரெஸ் பண்ணுறதோட நல்லா ட்ரெஸ் பண்ணிச்சுன்னா அது ஒரு மாதிரி ஓரத்துலேருந்து அவங்கள வந்து விசாரிக்கிற மாதிரி. நீங்கள் என்ன இதெல்லாம் எங்கே கற்றுக்குறீங்க? ஆளை பார்த்து ஏமாந்துடாதாடா ஊதுகாமாலேன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் யுவர் ட்ரெஸ் தட் வின்ஸ் யுவர் ரெஸ்பெக்ட். இட் இஸ் யுவர் ஆட்டிடியூட். இட் இஸ் யுவர் ஆட்டிடியூட். எல்லாம் பரலோகம் பார்க்குது. நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ரோக்ராமு, ரெகுலர் ப்ரோக்ராமு, இர்ரெகுலர் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னு என்ன வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நானும் அதை நினச்சி வெக்கமும் துக்கமும், இன்னும் வானத்தை மூடுறதுக்கு உங்களோட ரத்தம் என் மேலே இருந்துகிட்டே இருக்கட்டும். பாவிகள்னு சொல்கிற இந்த வாய் செத்த நேரத்தில் பரிசுத்தவான்களுக்கு தலைவனாக நம்ம நினைக்க தோணுதே. அவருமே இப்படி கேட்பார், நான் கடவுள் சார்ந்த எத்தனை தடவை இதையே சொல்லிகிட்டு இருப்பேன், சொல்லி சொல்லி திரும்பி அதே தப்பை பண்ணிகிட்டு இருப்பேன். நான் கிறுக்கனா நீ கிறுக்கனா, நான் சரியா நீ சரியா அப்படின்னு கேட்டார்னா என்ன பதில் என்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் நடக்குங்க. யாரும் விதிவிலக்கு இல்லை. ஆர்ச் பிஷப்பாக இருந்தாலும், போப்பாக இருந்தாலும், சபை ஸ்தாபகமாக இருந்தாலும், நேத்தி கர்த்தருக்குள்ளே வந்த ஒரு புது விசுவாசியாக இருந்தாலும் இந்த வார்த்தை மாறாது. நம்ம பேசின ஒவ்வொரு வீணான வார்த்தை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது எப்படி நடத்துவாரோ அவருக்கு தான் தெரியும். அது நடக்கும்போது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோதான். தட் இஸ் த ட்ரூத். தெரிஞ்ச மாதிரி சொல்ல எனக்கு இஷ்டமும் இல்லை. எனக்கு வீண் அலுவல். போகிறீங்க ஊழியம், என்ன ஊழியம் போகிறாங்க, அது எப்படி எல்லா பக்கமும் போகிறீங்க. வீட்டை தான் அப்படி தூக்கி நிறுத்த உங்கள் வீடு செழித்து விட்டதா? உங்கள் பாத்திரம் நிரம்பி தான் வழிதான். விடுங்க, அந்த ஆவிக்குரிய பாத்திரத்தை விடுங்க.
பிசைக்கிற தொட்டியும் என்ன கலசமும் வழிதா. ஐயோ பெட்ரோல் விலை ஏறிச்சான், ஐயோ டீசல் விலை ஏறிச்சான், வாங்கி வை. இப்போ தான் ரேஷனில் என்னமோ கூட்டி தரேன்னு இந்த முதல்வர் சொல்லியிருக்காரு, உடனே வாங்கி வை. இல்லை நம்ம பதஷ்டம் அவிசுவாசிகளோட பயங்கர பதஷ்டமாக இருக்குது. கர்த்தரே ஜெபத்தை கேட்டார், ஒன்றும் இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 3:17 வாசிங்க. The book of 2 Thessalonians chapter 3 verse 17. இதெல்லாம் நம்ம எது கவனிக்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு கவனம் செலுத்தணும்? there are better things to attend to நினைக்கிறோம். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் 3:7 ஆமாம் 3:7 இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இதனை இங்கே இத்தனை வருஷமாக வரேன், இப்போ சமயத்தில் இங்கே வந்த ஒருபாடு கூட ஐ திங்க் 1 or 2 times, மிக இல்லாமல் சொன்னால் 1 or 2 times என்னை கேட்டிருக்காங்க இந்த எல்லையில் இருக்கிறவங்க. அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் சரியாக அவ்வளோ சரியான ஞாபகம் இல்லை. இப்போது சமயத்தில் இங்கே வந்தவொடனே குடியேறி வந்தவொடனே உங்களை எப்படி சார் சம்பாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எனக்கு என்ன சொல்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டும் இல்லை, என்னுடைய சம்பாத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படிலாம் இல்லை தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்கள் தான் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, இதை நான் செய்கிறது வேலையை அவங்களுக்கு தெரியலையா அப்படிலாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவருக்கு கேட்ட அந்த 2 பேருக்கும் வெவ்வேறு மக்கள் கேட்டாங்க. அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஆனாலும் உங்களுக்கு உண்மையை தெரியும்னா உண்மையை சொல்கிறேன், உங்களால் நம்ப முடியாட்டினாலும் அந்த பதிலை உண்மையை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னா, இல்லை சொல்லுங்களேன் அப்படின்னா. சொல்கிறேன் சார், நான் வேலைக்கு போகிறதில்ல, நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, போனால் கழுத்தறுத்துருவேன்னு கடவுள் சொல்லலை. ஆனால் வேலைக்கு போனவனை என்ன, அவர் வேலையை செய்யணும் கூப்பிட்டாரு, அவர் எனக்கு கூலி கொடுக்குறாரு. யார் மூலமாக கொடுக்குறாருங்கிறது எனக்கு தெரியாது, அது சொல்கிறதில்ல. ஆனால் இந்த மக்களோடு மக்களாக இருக்கிறேன், இந்த மக்கள் தான் எனக்கு கொடுக்குறாங்க. நிறைய சொன்னேன், நிறைய அப்படி இப்படின்னு இடையில கேள்வி கேட்டார். நான் யார்கிட்டையும் பிடுங்கி திங்கலை சார், கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலன்னா கர்த்தர் உங்களை சவிப்பார்னு சொல்லலை சார். யாரோ கொடுப்பாங்கன்னு உட்காந்துக்கிட்டு அப்படியே இலவ காத்த கிளியாக உட்காரல சார். இந்த வேலை கூலிக்காக நான் வரல சார், அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியாது சார், உங்களால் நம்ப முடியாது சார். இன்னைக்கு காலையில் கூட அந்த ஜெபத்தை நான் செய்திருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் எனக்கு சாட்சி. ஐ ஹவ் நாட் கம் ஆஃப்டர் யூ ஃபார் வேஜஸ், கூலிக்காக நான் வரல சாமி, எனக்கு நீங்கள் தான். நேற்றுக்கு நைட்டு அந்த இடத்துல உட்காந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அதே வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அரவுண்ட் 4 o'clock 4:05 4:10 இதே ஜெபத்தை நான் இன்னைக்கு காலையில் செய்திருக்கிறேன். அதனால் நான் நல்லவனா, வானத்திலிருந்து குதிச்சவனா? கிடையவே கிடையாது. எனக்கு பொருளாசைங்கிறது சோதனை வராமல் இருக்கா? சூப்பராக வருது. சட்டை பண்ணுறதில்ல, அவ்வளோதான். அது நின்று பார்த்தேன்னா சிக்கல், அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், யோசிச்சிட்டே இருக்கணும் தோணும். ஸோ இது உலகம் முழுசும் பெரிய கேள்வி. அமெரிக்கா படிக்க போகும்போது எங்கள் பெரியம்மா இந்த மாதிரி ஒரு மகா இதயத்தை கிழிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டாங்க. மறக்கவே முடியாது, மறந்துட்டேன், ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறக்க முடியாது. அதில் இருக்கிற அந்த உக்கெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா பயங்கர படித்தவங்க, பெரிய சமூக ஆர்வலர். அமெரிக்க நியூயார்க் கவர்மெண்ட் மூலமாக மெடல், என்ன சொல்கிறது,
மரியாதை பெற்றவங்க, கேடயம் பெற்றவங்க. என்ன இந்த அம்மா இப்படி கேட்குது? நான் அதுக்கு பதிலே சொல்லலை. இட் இஸ் காட் who has called me and it is he who feeds me. He shall continue to feed me. எங்கள் பெரியப்பா தான் எங்கள் அப்பாவுடைய அண்ணா, எங்கள் பெரியம்மா அவருடைய ஒய்ஃப் தான். அதெல்லாம் அந்த சமயத்தில் எனக்கு அது மாதிரிலாம் ஒரு ஆர்குமெண்ட்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்றுமே கேட்கல. ஆஹா, இந்த ரெஃபரன்ஸ் கேட்டதும் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ததுக்கு இந்த மாதிரி செருப்படியா? ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, சித்தத்தை கீழ்ப்படியதுக்காக இது வருதா, ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எங்கள் படிப்பை முடித்து நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வெளியே வரும்போது, வந்துட்ட பிற்பாடு வந்தபோதோ I was sorry about what I spoke. நான் சொன்னதை பற்றி வருந்துகிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படிப்பை வெற்றிகரமாக முடித்து உங்கள் ஊருக்கு போகிறத பற்றி எனக்கு சந்தோஷம். போய் 1.5 வருஷத்தில் அந்த கடனெல்லாம் நான் அடைச்சது பிற்பாடு அவங்களுக்கு வாயே இல்லை, வார்த்தையே இல்லை. எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி அப்படியே பீத்திருக்காங்க. நம்ம அதுக்காக தேடலை, நாடலை, அதை கண்டு அலையவே இல்லை. தோத்திரம். நம்ம இருதயம் வசனத்தில் இருக்கணும். நம்முடைய கால் அவருடைய வசனத்தின் மேலே இருக்கணும். நம்ம வாயை கிண்டுறது தான் உலகம். அது சொந்த பந்தமாக இருக்கலாம், உடன்பிறப்பாக இருக்கலாம், கட்டின மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம். நம்மளே நாம் வளரும்படி நம்மளை முதலீடு செய்த ஊழியர்களாக இருக்கலாம். எல்லா சோதனையும் தான் கடந்து வந்திருக்கோம். வரணும், வந்தால் தான் நல்லது. அப்போ தான் நம்ம சரியான சீரான வளர்ச்சி இருக்கும். ஒருதலை பட்சமாக 2 சோதனைகளை கடந்துட்டு நான் பெரிய கரை தேர்ந்தவன் நீங்கள் நினைக்க முடியாது. இப்போயுமே நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் நானேன் என்று ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஐ நீட் டு பி ரிஃபைன்ட் yet. ஐ நீட் டு பி பர்ஃபெக்டட் yet. சரி, இறுதியாக கலாத்தியர் 2:2-3-4 வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ஏன்னா இதை இழுத்துட்டு இருக்காங்க. வீணான வாழ்க்கை, வீணானதை பின்பற்றாமல் இருப்போம். நமக்கு தேவை கலாத்தியர் 2:2-3-4. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அதில் இந்த சபையில் ஒரு விசேஷம், பெண்கள் கூட்டம். நீங்கள் ரொம்ப கேட்டிருக்கீங்க, ரொம்ப உங்கள் மேலே கணக்கு இருக்குது. இந்த சபையின் ஆண்கள், பாய்ஸ், கேர்ள்ஸ் கேட்டதை விட நீங்கள் நித்தமும் எவ்ரி ஃப்ரைடே ஃப்ரம் 1985, அதுக்கு முன்னாடியே ராணி வந்துட்டு போயிட்டு இருந்தா OFTக்கு, ஜெசி சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு, OFTக்கு. அங்கே ஊர்காலம் வீட்டில் இல்லை, அந்த பூலாங்குடிக்கு ஹில்டா வீட்டுக்கு. அப்போல்லாம் நான் வந்திருக்கேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும். கொள்ளையாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னும் மகிமையாக ஒரு நம்ப தகுந்த பாத்திரமா, சாமி எடுத்து உபயோகிக்கக்கூடிய பிரயோஜனம் உள்ள பாத்திரமா, பிரகாசமான பாத்திரமா நீங்கள் வளரலை. வெரி பிட்டியபிள். 3:4. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. புருஷன் மிதித்தான், அவன் கடித்தான், அவன் அடித்தான், தண்ணி போகிறான், இது வரல, என்னென்னோ சொல்லி அது ஒரே இந்த மாதிரி தான். வேறு ஆவிக்குரிய விஷயத்துக்காக நீங்கள் எத்தனை பேர் ரொம்ப பெருசாக பாடுபட்டுட்டீங்க, ஒரு சிலரை தவிர, ஒரு சில சமயங்களை தவிர. அப்படியே பட்டிருந்தாலும் அந்த பாடு உங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு, பூரணப்படுத்துவதற்கு, மெருகேற்றுவதற்கு தானே தேவன் அனுமதித்தார். கட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடுன்னு உங்களை சுற்றி இந்த சோதனைகள் தான். வேறு என்ன பெருசாக உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்காகவும் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் வரங்கள் கிடைக்கலையே, கத்தருக்காக செலவழித்தேன், அதனால் மிதி வாங்கினேன்னு ஒன்றும் இல்லையே உங்கள் வாழ்க்கையில் சோதனை. கண்களை மூடுவோம்.